இன்னைக்கு நம்ம கவின் நடிச்சிருக்க ஸ்டார் மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதனால இருந்து நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 minutes இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கும். பர்சனலாகவே வந்துட்டு எனக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. நான் சொல்கிற ஸ்டார் மூவி வித் ஹரிஷ் கல்யாண் அது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பிகாஸ் பியார் பிரேம காதல் வந்துட்டு அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த படம் எல்லனோட ஹரிஷ் கல்யாண் அதுக்கப்புறம் இவனோட காம்போன்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க அந்த மியூசிக்கலாக பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மேஜிக் அங்கே கிரியேட் ஆயிருந்துச்சு. அதனால பர்சனலாக எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் கவினோட கேரக்டர் வந்துட்டு கலையரசன்ற பேரில் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்த ஒரே டயலாக்னா, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. படம் மொத்தமும் இந்த ஃபேஸ் இந்த டயலாக்ல தான் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த கலைன்ற கேரக்டர் வந்துட்டு அந்த ஃபெயிலியர்ஸை அக்செப்டே பண்ணாது. ஏன்னா வந்துட்டு மற்றவங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொன்னாலும் அக்செப்டே பண்ணாது. வில் பி ட்ரைங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கலை கேரக்டர் வந்துட்டு பாரதியார் வேஷம் போட்டிருப்பாங்க ஒரு ஸ்கூலில் காம்படிஷனுக்காக. பட் அங்கே மீசை வைக்க வேண்டியது வந்துட்டு எப்படியோ மிஸ் ஆயிரும். இவங்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அந்த மீசை கிடைக்காது. பட் அப்போது அவங்க அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த மீசையை உன் நடிப்பால் நீ மறக்க வச்சிச்சின்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு. இந்த வேர்ட் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சீனாக வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் சொல்லுவேன். படத்தில் சில டைலாக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. லைக் நம்ம மேலே ஏறும்போதும் நம்ம காலை பிடிச்சி இழுத்துட்டு தான் செய்வாங்க, அவங்களெல்லாம் உதச்சி தள்ளிட்டு நம்ம மேலே வரணும். இந்த டைலாக் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான டைலாக். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி படத்தில் ஒரு சீன் வரும். கலைன்ற கேரக்டர் வந்துட்டு ஆக்டிங் கிளாஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பாம்பே போவோம். பாம்பே போயிடும்போதும் அவங்க அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவனும் அதை கிவ் அப் பண்ணாமல் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்துட்டு அந்த ஆக்டிங் கிளாஸ் டீச்சர் வந்துட்டு கூப்பிட்டுட்டு உன்னை எனக்கு பிடிக்கும் ஏன் தெரியுமா, ஏன்னா வந்துட்டு நானே உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன சீன் மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. படம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹை அண்ட் லோ மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நாமளே வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஆனால் திடீர்னு வந்துட்டு அவன் கீழே வந்து தோற்றுருவான். நாமளே வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு என்னடா அவன் தோத்துட்டே இருக்கான், ஜெயிச்சிட மாட்டான்ன்ற ஒரு வெறி வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டேஜிங்கை வந்துட்டு டைரக்டர்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படம் இப்படியே ஒரு 30-40% போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சாங் வரும். வந்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தேங்க்ஸ் டு தனுஷ், செல்வராகவன், நாமுத்துக்குமார்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க 3 பேர் அந்த சாங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ரீக்ரியேட்டில் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லர் தான், பட் சொல்லி ஆகணும். ஒரு நாளில் ஃப்ரம் புதுப்பேட்டை அந்த படத்தில் வந்துட்டு அந்த பாட்டை அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனுக்கும் வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான அந்த லிரிக்ஸ்க்கு விஷுவல் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே அந்த இடத்துல வாவன்ற ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லாரும் அவங்க கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோன்னா லால் அண்ட் கவின் நடுவில் வர எல்லா சீன்ஸும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ஆஸ் அ பெர்ஃபார்மர் கவின் ஒரு ஸ்டார் தான். கவினோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஸ்டார் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டம் கிரியேட் ஆக போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. யுவனோட வாய்ஸ் தான் படம் முழுவதுமாக கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த மியூசிக் வந்துட்டு யுவன் சங்கரோட மியூசிக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு படத்தில். ஸ்பெஷலாக வந்துட்டு மும்பையில் நடக்கிற எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. என்னோட நண்பர் யுவனோட படத்தில் நடிச்சிருந்த சாய் பிரசன்னா வந்துட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோனோட அண்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஸ்டார் மூவிக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் போர்ஷன்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே கேள்வி தான், இந்த ரொமான்ஸு இந்த லவ் எல்லாம் தூக்கிட்டானா என் படத்தை யார் பார்ப்பான்? என்னடா எப்படி கேட்குறேன்னு பார்த்தா கண்டென்ட் ப்ளஸ் கமர்ஷியல் இதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணோன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டு இல்லை எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு எத்தனை பேர் தேட்டரில் போய் கடைசி விவசாய படத்தை பார்த்தீங்க? கேள்வி தானே. அந்த படம் வந்துட்டு நல்ல படம், ஆனால் வந்து தேட்டரில் பார்க்காதனால ஓடிடியில் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் அது ஒரு ஃபெயிலியர். ஸோ
கதையாக பாருங்கள். அந்த கதைக்கு தேவைப்பட்டதான் எனக்கு அந்த ரொமான்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எனக்கு அது தனியாக அது தெரியல. கமர்ஷியலாக சில கண்டென்ட்டை வச்சா தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அது போய் சேரும். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு எந்த ஒரு விஷயமும் அன்னெசரியாக ஃபீல் ஆகலை. இந்த படம் வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டபிள். இதுதான் என்னோட வியூ ஃபார் தி ஸ்டார் மூவி.